கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய உழைப்பினால என்னுடைய கிரியினால சம்பாதித்த ஒன்றல்ல, அது தேவனுடைய தயவு. நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய ஒன்று, முதலாவது செய்ய வேண்டிய ஒன்று என்ன செய்யணும்? அவட்ட கேட்க வேண்டும். நாம கர்த்தரிடத்தில் கேட்டா, வேண்டிக் கொண்டா, அதை கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை இதை அனுகிரகம் செய்யும்படி அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரா? அனுகிரகம் பண்ணுகிறாராம். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் வேணும்? ஆமென். அனுகிரகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இரக்கத்தோடு கருணையோடு ஆண்டவர் கொடுக்கிற அருள், தகுதி இல்லாதவர்களுக்கும் தேவனால் இலவசமாக வழங்கப்படும் நன்மை. அனுகிரகம்னா என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கும் தேவனால் இலவசமாக வழங்கப்படும் நன்மை. இன்னொரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுகிரகம் அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவர் கொடுத்த அனுகிரகம். அப்போ அதில் அது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய உழைப்பாலும் நம்முடைய கிரியைகளாலும் சம்பாதிக்க முடியாத தேவனுடைய தயவு. கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய உழைப்பினால என்னுடைய கிரியினால சம்பாதித்த ஒன்றல்ல, அது தேவனுடைய தயவு. ரட்சிப்பு தேவன் நம்ம கொடுத்த ஒரு அனுகிரகம். அது நாம் சம்பாதிக்கலை, அது கிரியைகளால் உண்டானது அல்ல. அப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணாமல், கஷ்டப்படாமல், உழைக்காமல், உங்கள் கிரியில் இல்லாமல் அநேக நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டிய எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். அதை பற்றி தான் அங்கே போட்டிருக்கு. ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, அனுகிரகம் செய்யும்படி, நான் இதை அனுகிரகம் செய்யும்படி. என்னத்தை அனுகிரகம் பண்ணுறாராம்? ஒரு நன்மை போட்டிருக்கு அந்த வசனத்திலே. மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். பெருக்கத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இப்போ சபைன்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, நம்ம சபையில் ரொம்ப வெளியேறப்பட்ட ஒன்றுன்னு சொன்னால் அது ஆண்டவர் ரத்த சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்கள். ஆமென். அந்த ஆத்துமாக்கள் என்ன செய்யணும்? பெருக வேண்டும். ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது நம்ம செய்ய முடியுமான்னு கேட்டால் நம்மளால் செய்ய முடியாது. அதுக்காக இயேசு ஜீவனை கொடுத்துருக்காரு, ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் ஒன்று செய்கிறாரு, நான் ஒன்று பண்ணுவேன். மந்தை பெருகிறது போல சபையில் மனிதரை பெருக பண்ணுவேன். அது யார் செய்கிறா? கர்த்தரே செய்கிறார். இன்னும் சில வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க புள்ளின் நடுவே அலறி செடிகளை போல வளருவார்கள். க்ரோத் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அது ஒரு அனுகிரகம். இது நம்ம செய்கிறது கிடையாது. வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அது யார் செய்கிறா? கர்த்தரே செய்கிறார். இந்த மாதிரி பல நன்மைகள் வேதம் சொல்லுது இல்லையா? அதை ஆண்டவர் அனுகிரகம் பண்ண வேண்டிய எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். சரியா? அப்படி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் அது அவர் கொடுக்குற தயவு. நான் சொல்லிட்டேன், நமக்கு என்ன தகுதின்னு அவர் என்ன செய்யறதில்ல, பார்க்கறது இல்லை. உனக்கு இந்த தகுதி இருக்குதா இதை கொடுக்கறதுக்கு அப்படி கேட்கறதில்ல. ஆனால் அவர் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்யணும்? அதாவது மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணுறது என்னால் முடியாது. சரியா? ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு அடிமையாக இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த சமயத்தில் ஜனங்களுடைய பெருக்கம், அவங்க பழுகி பெருகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்றைக்கி ஜனத்தொகை பெருகிருச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கி பார்த்தா அது ரொம்ப முக்கியமான ஒன்று. பிள்ளை பிறக்கணும். நமக்கே தெரியும் இல்லையா, நம்முடைய தாத்தா காலத்தில் ஒரு வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க? 16 பெற்று பெருவாள் வாழ்வுன்னு சொல்லுவாங்க.
வீட்டுக்கு வரிசையாக நிற்கும் 8-16ன்னு. அது பெரிய ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி அது வேறு மாதிரி இருக்குது, சரி ஓகே. ஆனால் அன்றைய காலத்தில் அது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பார்வோன் பாருங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறான், இவங்க பெருகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அதன் மத்தியில் எவ்வளவு ஒடுக்கினாங்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அதை யார் செஞ்சா? கர்த்தரே பண்ணார். பிசாசு என்ன செய்கிறான்? ஒடுக்கிறான், ஆனால் பெருக்க உண்டாக்கிட்டே இருக்குது. ஒடுக்கிறான பெருக்க வருது. ஏன் வருது கேட்டால் யார் செஞ்சா? கர்த்தர் செஞ்சார் அந்த காரியத்தை. கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்போ நான் சொல்கிறேன், பிள்ளை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் பிள்ளை அனுகிரகம் பண்ணுகிறார். ஆமென். நிச்சயமா நம்புங்க. இப்போ என்ன செய்யணுமா? இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அங்கே போட்டிருக்கு, கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நம்மகிட்ட என்ன கேட்குறாரு? பல காரியங்கள் இருக்குது, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கவனிக்கப்பட வேண்டிய காரியங்கள் வேதத்தில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப பிரதானமாக சொல்கிறாரு, நான் ஒரு காரியத்தை உனக்கு அனுகிரகம் பண்ணணுமா, நீ ஒன்று செய்யணும். அதை எது உனக்கு வேணுமோ அதை நான் உனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக ஜெபிக்கணும், என்னிடத்தில் கேட்கணும். நீங்கள் ஆண்டவர் என்ன செய்யணும்? அதை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த கேட்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் என்ன செய்யணும்? கேட்கணும். சில வேளைகளில் அந்த காரியம் நடக்கலை, எந்த காரியம் நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் நம்ம யோசிப்போம். இது ஏன் அது நடக்கலை, ஏன் இன்னும் அது கிடைக்கல, இன்னும் ஏன் நடக்க வேண்டிய வேலை நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னமோ போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார் பாருங்களேன். வாசிக்கலாம் அதை. அங்கே போங்க, யாக்கோபு எழுதின புஸ்தகத்தை போங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அது ரொம்ப ஆசைப்படுறீங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது? கிடைக்கல. தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவராக இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். அந்த காரியத்தை குறித்து பொறாமை வருது, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறீங்க, ஆனால் என்ன செய்யலை? அடைய முடியல. தொடர்ந்து வாசிப்போம். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் போராடி பார்க்குறோம் சில காரியம் நடக்க வேண்டும் என்று. அதான் போட்டிருக்கு, நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறீங்க, ஆனால் எதை செய்கிறது இல்லை? அதை கர்த்தர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறது இல்லை. நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, இது ஏன் இன்னும் இந்த குடும்ப ரட்சிப்பு என்ன நடக்கலை, ஏன் இந்த நன்மை கிடைக்கல, அப்போ என்ன காரணமாக இருக்கும், அதுக்கு நாம் என்ன செய்யணும், அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நாம் பல காரியங்களில் விரும்புகிறோம், ஆசைப்படுறோம், ஆனால் அதை குறித்து கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறது இல்லை? விண்ணப்பம் பண்ணுறதே இல்லை. விண்ணப்பம் பண்ணாதான் கர்த்தர் சபையை பெருக பண்ணுவார். அவரே சொல்லிட்டார், எப்படி மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன். எப்போ பெருக பண்ணுவேன்? எப்போ நான் இதை அனுகிரகம் பண்ணுன்னு கேட்டால், என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நான் இதை என்ன செய்வேன்? உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ இங்கேயும் போட்டிருக்கு, ஏதோ காரணமாக இருக்குமோ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கு. நீங்கள் ஒன்றும் செய்யலை, நீங்கள் அதை என்ன செய்யலை? என்னிடத்துல கேட்கவே இல்லை, அதை நீங்கள் என்னிடத்துல கேட்கவே இல்லைன்னு சொல்லி. அப்போ ஆகவே நாம் என்ன பண்ண போகிறோம்? கர்த்தரிடத்தில் கேட்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். எத்தனை பேர் கர்த்தரிடத்தை இந்த ஆண்டில் கேட்க போகிறீங்க, ஜெபிக்க போகிறீங்க? ஆமென். அங்கே போகலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பாட்டு இருக்கு இல்லையா, தெரியும் இல்லையா அந்த பாட்டு? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆமென். சரியா அந்த பாட்டு பாடிருக்கோம் இல்லையா? அப்போ நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. வசனத்தை எப்படி இருக்கு பாருங்க. கேளுங்கள் தரப்படும். என்ன சொல்லுங்க? கேளுங்கள் தரப்படும். அங்கே தெளிவாக போட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
எப்போ கொடுக்கப்படும்? எப்போ கொடுக்கப்படும்? எப்போ கேட்குறோமோ அப்போ என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்று வேதனை செஞ்சு சொல்லிருச்சு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கொடுக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நான் ஒன்று தான் செய்யணும். என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். கீழே அப்படியே போட்டிருக்கு பாருங்க அடுத்த வசனத்தில். ஏன் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏன் அப்படின்னு கேட்டால், அதுக்கு பல காரணம் போடலை. என்ன செய்யலை? பல காரணம் போடல. கேட்குற ஆள் ரொம்ப நல்ல ஆள், ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு போடலை. வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இங்கே ஒரு விஷயத்தை போடு, தொடர்ந்து வருது. ஏன்னு சொல்றாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொள்கிறவன் எவன்? பெற்றுக்கொள்கிறவன் எவன்? கேட்கிறவன். பெற்றுக்கொள்கிறவன் எவன்? கேட்கிறவன். எத்தனை பேர் கர்த்தரை அதிகமாக பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க இங்கே வந்து? ஆமென். நிறைய பெற்றுக்கொள்ளணுமா? வேதம் சொல்லுது நாம் அப்போ என்ன செய்யணும்? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதில் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எவனும் போட்டிருக்கு. அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, நான் கீழே காண்பிக்கிறேன். அது அந்த தகுதி வந்து நம்மளை சார்ந்தது கிடையாது. இப்படி போடல பாருங்க. இங்க கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது எப்படி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க எல்லாரும் அதை குறிக்குது. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அதில் வேற எந்த தகுதியும் தேவன் உங்கள்கிட்ட என்ன செய்யலை? எதிர்பார்க்கவே இல்லை. நீ வேதத்தின்படி சில நிபந்தனைகள் இருக்குது, உண்மைதான். ஆனால் முதல்ல நீ என்ன செய்ய? என்கிட்ட வந்து கேளு. ரொம்ப பிளைனாக சொல்லிட்டேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய ஒன்று, முதலாவது செய்ய வேண்டிய ஒன்று என்ன செய்யணும்? அவட்ட கேட்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்றாரு. ஏனென்றால் அப்படின்னு கேட்டா அங்க வாசிப்போம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை, சத்தமா வாசிங்க, கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? இன்னொரு இடத்துல போட்டிருக்கு முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? இந்த வார்த்தையில் நம்ம வாசிச்ச இந்த 3 வார்த்தையில் எந்த வார்த்தை, இந்த வசனத்தில் எந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது? சத்தமா சொல்லுங்க. எந்த வார்த்தை திரும்ப திரும்ப? கேட்டால்ன்றது வருது. கேட்டால்ன்றது வருது இல்லையா? அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு, மீனை கேட்கிற தன் மகனுக்கு, முட்டையை கேட்கிற தன் மகனுக்கு. பொதுவா வீட்டில் நம்ம பிள்ளைங்க நாளைக்கு முட்டை வச்சிருங்கம்மா அப்படின்னு கேட்டால் வைப்பீங்களா? வைக்க மாட்டீங்களா? சரியா? நாளைக்கு மீன் வச்சிருங்க அப்படின்னு கேட்கிற மகனுக்கு என்ன செய்வாங்க? செஞ்சிருவாங்க. கரெக்டா? நாளைக்கு அப்பத்தை வச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அப்பத்தை என்ன செய்கிற மகனுக்கு? கேட்கிற மகனுக்கு. பர்டிகுலராக நாளைக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு அம்மாட்டே அப்பாட்ட சொல்லும் போது என்ன செய்யுது? நம்மளுக்கு அது கிடைக்குது இல்லையா? எல்லாம் சொல்லுவோம் கேட்கிற மகன். சத்தமாக சொல்லுங்க, கேட்கிற மகன். நீங்கள் கேட்கிற மகனாக உங்கள் அப்பாட்ட கேட்கிற மகளாக இருக்கிறீங்களா? கேட்கிற மகனும் கேட்கிற மகள் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நம்மகிட்ட பேசுகிற ஃபர்ஸ்ட் உங்களில் எப்படி? நமக்குள்ள உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? தீமை செய்ய மாட்டான். கண்டிப்பாக என்ன கேட்கறான் அதனை செய்வான், கொடுப்பான். அப்படி பேசுவார். கேட்கறத என்ன செய்வான்? கொடுப்பான். தப்பாக கொடுக்க மாட்டான். அது வேற ஒரு வெளிச்சம். இப்போ அப்படியே ஆண்டவர் பேசுகிறாரு. ஆகையால் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் பார்த்துட்டு வர்றோம். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டால் அது காரணம் போட்டிருக்கு. பொல்லாதவர்களாகிய நம்ம ரொம்ப நல்லவங்க கிடையாது. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்கள் பிள்ளை வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் அதை கொடுக்க நீங்கள் அறிந்திருக்கும் போது,
கேட்குற பிள்ளைக்கு என்ன செய்வோம்? அதை கொடுப்போம் இல்லையா? தொடர்ந்து வாசிப்போம். கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில், சத்தமா வாசிப்போம், வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் நம்புறீங்க பாருங்க. நாம வேதத்தை ரொம்ப கஷ்டமாக்கிட்டோம். இயேசு எப்பவுமே எளிமையாக தான் போதிப்பார். பைபிளில் கஷ்டமாக்கணும் அப்படின்னா அதுக்கு தப்பான பிரசங்கத்தை கேட்டால் தான் கஷ்டமாகும். ஆனால் பைபிள் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஜெபத்தை பற்றி ஆண்டவர் எப்படி சொல்றாரு? எளிமையாக சொல்றாரு. ஜெபம்னா வேற ஒன்றும் இல்லை, தகப்பன் பிள்ளை உறவை மையப்படுத்துகிறார். ஒரு பிள்ளை தன் அப்பாவிடத்தில் கேட்பது தான் ஜெபம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார். நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கி வச்சிருக்கிறோம், ரொம்ப சிக்கலாக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த 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 சிக்கல்லாம் நீங்கணும். அதான் பிரச்சனை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, இந்த சிறு பிள்ளையை போல நம்ம என்ன செய்யணுமா? மனம் திரும்பணுமா? நம்ம சொல்றோம், ஏய் நான் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டேன்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, அதான் பிரச்சனை. இப்ப நீ ரொம்ப தேர்ன ஆள் மாதிரி நினச்சிக்கிற, ஆனால் தப்பா தேறிட்ட. நீ ஒன்று செய்யணும், சிறு பிள்ளை மாதிரி மனம் திரும்பணும். ஒரு சிறு பிள்ளை தன் அப்பாவிடத்தில் என்ன செய்யும்? இருக்குதா இல்லையா, அவரால் முடியுமா முடியாதா அதெல்லாம் கேட்காது. அதுக்கு என்ன வேணுமோ அதை என்ன செஞ்சிடும்? கேட்கும். அத எப்படி அப்பா வாங்கி தரப்பார பத்தில அது என்ன செய்யாது? கவலையே படாது. சிறு பிள்ளை அப்படி தான் கேட்கும். அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நாம அந்த மாதிரி கேட்குறோமா? ஜெபம்னா நம்ம அப்பாட்ட கேட்பது. இதில் தகுதி என்னன்னு கேட்டால், நான் என்ன பண்ணேன், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய நற்கிரியை எதுவுமே இதில் தொடர்பு இல்லை. ஒரே ஒரு விஷயம், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேனா, அவ்வளோதான். நான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை பேர் இயேசுக்கு தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீங்க இங்கே? அதனால் அது நீங்களாக உண்டாக்குனதா? கிடையாது. அது எப்படி உண்டாச்சு? பைபிள் போட்டிருக்கு, அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளையாகணும் அப்படின்னா ஒன்னே ஒன்று தான் செய்யணும், இயேசுவின் மீது விசுவாசம் வச்சு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறாங்க? தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் அப்பாட்ட போய் கேட்டா தருவாரா தரமாட்டாரா? பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுங்க, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். சிம்பிள். தகுதி நான் என்ன பண்ணேன்றது கிடையாது. அதனால தான் ரொம்ப அவர் நம்மை வைத்து அதை டிக்ளேர் பண்ணல. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற உடனே ஆண்டவர் ஜெனரலாக சொல்லிட்டாரு. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் ஜெனரலாக சொல்லிட்டாரு. நம்ம நினைக்கிறோம் நமக்கெல்லாம் தருவார ஆண்டவர். ஹலோ, அது உங்களை பற்றி கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கிற தகுதி கிடையாது. அவர் உங்கள் தகுதி வச்சு பேசலை, அவரை வச்சு பேசுகிறார். நான் அப்பா, நீ என் பிள்ளை, நீ கேட்கும் போது நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். நீங்கள் உங்கள் பிள்ளை கேட்கும் போது கொடுக்குறீங்கல்ல, நீங்களே கொடுக்க இருந்திருக்கும் போது நான் கொடுக்காதிருப்பது எப்படி? அப்பா நன்மையான கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் அப்பாட்ட கேட்க போறீங்க? ஆமென். ஜெபம்னா வேற ஒன்றும் கிடையாது, அப்பாட்ட கேட்கறது. கேட்டால் அவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? அனுகிரகம் பண்ணுவார். சரி, உதாரணத்தை பார்ப்போமே. இயேசு பாருங்களேன், இப்படி தான் பேசிட்டே வராரு. இந்த நீங்கள் கேட்கணும் கேட்கணும் தான் பேசுகிறார். என்ன செய்கிறாரு? அப்பாட்ட போய் நீங்கள் கேட்கணுன்றத ரொம்ப வலியுறுத்துகிறார். பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதும் இந்த முக்கியமான பகுதியை பேசிட்டார். அதுக்கப்புறம் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த 4 அதிகாரம் பார்த்தீங்கன்னா இயேசுடைய மலை பிரசங்கத்தை என்ன சொல்லுவாங்க? சர்மன் ஆன் த மவுண்ட், மலை மேலே பண்ண பிரசங்கம். சரியா? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக செய்த பிரசங்களை இயேசுடைய கடைசி பிரசங்கம், த லாஸ்ட் சர்மன் சொல்லுவாங்க. அது யோவான் 14, 15, 16, 17 வந்திருக்கு பாருங்க. அதில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இயேசு திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு, நீங்கள் என்ன செய்யணும்? அப்பாட்ட கேட்கணும். சிலுவைக்கு போகிறதுக்கு வலியுறுத்திட்டு போகிறாரு. நீங்கள் என்ன செய்யணும்? அப்பாட்ட கேட்கணும் என்று சொல்லுவார். அதை வாசிப்போமே சில வசனத்தை. அங்கே போங்க, யோவான் 16 செல்வம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாளில் நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். அதாவது அந்த சிலுவை சுற்றி இருக்கிற நாட்களை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். எப்போ பேசுகிறாரு? சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக பேசுகிறாரு. சிலுவையில் போய் மீட்பின் கிரிகளை செய்து முடித்து நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆக்கப்படுவீங்க, உங்கள் பாவெல்லாம் மன்னிக்கப்படும், நீங்கள் தேவ சமூகத்துக்கு தைரியமாக வர முடியும். எப்படி வர முடியும் கேட்டால் என் நாமத்தினாலே. அதுதான் ஆக்சஸ் பாயிண்ட். இப்போ இங்கே இருக்க அத்தனை பேருமே நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, அதனால நான் போய் ஜெபம் பண்ண முடியும், நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, அதனால நான் போய் ஜெபிக்க முடியும், இவர் பாஸ்டர் அதனால போய் ஜெபிக்க முடியும். இந்த கதையே கிடையாது இங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அப்பாட்ட போய் கேட்கறதுக்கு தகுதி நம்மை பொறுத்ததல்ல, அந்த தகுதியை அவரே உண்டாக்கி இருக்கிறாரு. என் நாமத்தினாலே எல்லாரும் ஜெபிக்க முடியும், கேட்க முடியும். அப்பாட்ட போய் பைபிள் படி கேட்கணும், நான் யோசிக்க வேண்டியதில்லை. தருவாரா, நான்லாம் போய் கேட்கலாமா, அதெல்லாம் தேவையில்லை. பைபிள் சொல்றபடி, இயேசு சொன்னபடி நீங்கள் என் நாமத்தினாலே யார்கிட்ட கேட்கணும்? அப்பாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். எவ்வளவு தெளிவாக சொல்லுவார் பாருங்க. பல காரியங்கள் இருக்கு, உண்மைதான். பதில் பெறுகிற ஜெபத்துக்கு பல நிபந்தனைகளை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நம்ம இச்சிக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, ரைட், அதெல்லாம் ஓகே. ஆனால் திட்டவட்டமாக பல ஆசீர்வாதங்களை வார்த்தைகள் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, அதெல்லாம் அனுகிரகம் பண்ணுவேன், நான் உங்களுக்கு நான் தருவேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என் நாமத்தினால அப்பாட்ட போய் கேளுங்க. பக்கம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அப்பாவிடத்தில் கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. ஜென்ரலாக கேளுங்க. சில காரியங்கள் ஒருவேளை பர்டிகுலராக கேட்க முடியல அப்படின்னா, வேலையை எங்கே போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஜென்ரலாக கேளுங்க. வசனத்தை வச்சன பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே உன் கையின் பிரசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்களே, அந்த வசனத்தின்படி எனக்கு இது நல்ல வேலையை தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி. ஆமென். நீர் எனக்காக பார்த்து வைத்த அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நல்ல வேலைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதாமை பண்படுத்தும் காக்கவும் அழைத்து கொண்டு வந்தீர் ஏதேன் தோட்டத்துக்கு, அதே போல நீர் என்னையும் எனக்கா ஆயத்தம் பண்ண ஏதேன் தோட்டத்துக்கு அந்த வேலைக்கு என்னை கொண்டு போறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே அப்படின்னு ஜென்ரலாக நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா, பொதுவாக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, நீங்கள் எங்கே போய் வேலை பார்க்கணும், என்ன வேலை பார்க்கணுமோ அந்த இடத்த கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். இப்படி தான் வேலைக்காக ஜெபிக்கணும். ஸ்பெசிஃபிக்காக ஜெபிக்க முடியல, குறிப்பாக ஜெபிக்க முடியல, கவலைப்பட வேண்டியதில்லை. பைபிள் இருக்கிற பொதுவான வார்த்தை எடுத்து நீங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பாட்ட கேட்டீங்கன்னா, வேலையை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், பிள்ளையை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், நல்ல தொழிலை அனுகிரகம் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் அப்பாட்ட கேளுங்க. அவர் கொடுக்கிற தகப்பன். இப்போ நான் ஒன்று செய்யணும், நான் கேட்குற மகனாக இருக்க வேண்டும். ஏசா தான் வலியுறுத்துறாரு இல்லையா. சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு முடிக்க போகிறேன். நிறைய இடங்களில் ஆண்டவர் பழைய பாட்டிலையும் சரி புதிய பாட்டிலையும் சரி, உனக்கு ஒன்று இல்லை அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, ஆண்டவர் அதை உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். எதாக இருந்தாலும் சரி, எனக்கு இது இல்லை ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதை நீங்கள் தேவனிடத்தில் கேட்டால் அது நிச்சயம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அங்கே வாசிப்போமே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை செல்லுவோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், இப்படி கேட்குறேனே, உங்களில் ஒருவன் பணத்தில் ஐஸ்வர்யத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், எப்படி வேணா வச்சுக்கோங்க, எதில் ஒரு குறைவு இருக்குதா, அது எப்படி நிறைவாக மாற முடியும். அதுக்கு நான் ஒன்று செய்யணும். வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். மறுபடியும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர்கிட்ட போய் அப்பாட்ட போய் நான் கேட்பதற்கு ஜெபிப்பதற்கு நான் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப கேட்டால் கோவிச்சுக்குருவாரோ அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். பாருங்க, இந்த இடத்துல இந்த கேட்குற இந்த மனுஷனுடைய தகுதியே இல்லைங்க. என் வேலை ஒன்றே ஒன்று, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்,
நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு தகுதி கிடைச்சிருச்சு, அதான் தகுதி. இப்போ நான் யார்கிட்ட போகிறேன்? எங்கள் அப்பாட்ட போகிறேன். எங்கள் அப்பாட்ட போய் கேட்குறேன், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யாவருக்கும் சம்பூரமாய் கொடுக்கிறவர். அந்த வெளிச்சம் இருக்குதா ஜபத்தில்? நான் 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 தகுதி உள்ளவனா? நான் கேட்டால் ஆண்டவர் செய்வாரா? நான் திரும்ப திரும்ப கேட்டால் கோச்சுக்கிற மாட்டாரா? அப்படி எனக்கெல்லாம் தருவாராத, என் ஜபத்தெல்லாம் கேட்பாரா அப்படின்னு? அப்படி இல்லை. அவர் யாருன்ற வெளிச்சம் இருக்குதா? நானே என் பிள்ளை கேட்டால் கொடுப்பேன்னா அவர் என் அப்பாவா இருக்காரு. அந்த அப்பா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ அதுவும் இல்லாமல் யாவருக்கும், யாரோ சில பேருக்கு கிடையாது, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். பாருங்க, ஒரு முறை கேட்கறது கிடையாது. இதெல்லாம் மனசுல ஆழமா நம்ம அப்பாவை பத்தி பதியணும். நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்னா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். இன்னும் திறந்து போட்டிருக்கு, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். நீங்க அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, சங்கடப்பட வேண்டியதில்லை. உங்களை கடிந்து கொள்ள மாட்டார், திட்ட மாட்டார். என்னடா ஓயாம கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்ல மாட்டார். சில காரியங்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும், இடைவிடாமல் கேட்டுதான் ஆகணும். ஏதோ ஒரு முறை கேட்கறதுனால கிடையாது. சில பேர் இப்படி யோசிச்சுக்குருவாங்க, அப்பாட்ட தானே கேட்குறேன், அவரோட கேட்டால் போதும். அப்படி இல்லை. அப்பாவாகவும் இருக்கார், தேவனாகவும் இருக்கார். கவனமாக இருக்கணும், சரியா? அப்பான்ற உரிமையோடு போகிறேன். சில காரியங்களுக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு அந்தளவுக்கு அதை ரொம்ப ஆழமாக நாம் அதை விரும்புகிறோமா? இன்டென்சிட்டி சும்மா ஏதோ கேட்டு வைப்போம் அப்படி இல்லை. இல்லை, உண்மையிலேயே இந்த நன்மையை நம்ம விரும்புகிறோமா? இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா? இந்த வரத்தை விரும்புகிறோமா? இந்த பெருக்கத்தை விரும்புகிறோமா? கடலிருந்து வெளியே வர விரும்புகிறோமா? சுகமாக வேணும் விரும்புகிறோமா? அதை நம்ம காண்பிக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை எப்படி காண்பிக்கணும்னு கேட்டால் தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலமாக தொடர்ந்து கேட்கணும். கேட்ட காரியத்தையே சொன்ன வசனத்தை என்ன செய்யணும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்த கானானிய ஸ்திரீ என்ன பண்ணுறா? இயேசு சில காரியங்களை சொல்லி அவளை உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. அவரே சொல்றாரு, இங்கே பாரு, என்ன பிதா யாருக்கு அனுப்பிச்சிருக்கா தெரியுமா? புறஜாதிகள் கிடையாது, காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பியிருக்காரு. நான் யாருக்கும் அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறார். பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாதுன்றார். ஆனால் அவ தொடர்ந்து வர்றா, பின்னாடியே தொடர்ந்து வர்றா. அந்த மாதிரி சில காரியங்களுக்கு அதனால் அவர் தராமல் இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. நாம் தொடர்ந்து என்ன செய்யணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும். பிசாசு சில தடையை போடுறான். இதெல்லாம் தாண்டி பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும், நாம் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் அப்பாவிடத்தை என்ன செய்யணும், கேட்கணும். கண்டிப்பாக தருவார். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி வேலைக்காக ஜெபிக்கிறீங்களா? வேலை தேவனுடைய சித்தம், அப்பாவோட சித்தம். ஒரு தாம் பிள்ளை வேலை இல்லாமல் இருப்பது அப்பாவுக்கு சித்தமாக இருக்குமா? விரும்புவாரா? எந்த அப்பாவாவது தாம் பிள்ளை வேலை இல்லாமல் இருக்க விரும்புவாங்களா? நான் இன்னொன்று கேட்குறேன், எந்த தகப்பனாவது தாம் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை இல்லாது இருப்பதை விரும்புவாங்களா? கிடையாது. உங்களுக்கு வேலை இருப்பது, உங்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புவது, உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பது, அது அப்பாவுடைய சித்தம். அது வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் ஒன்று செய்யணும், சூழ்நிலை இன்னும் மாறலை, ஆனால் அப்பா சித்தம் மாறலையே. அப்போ அந்த வார்த்தையை எடுத்து தொடர்ந்து நான் அதையே அவருக்கு நினைப்பூட்டும் போது கண்டிப்பாக அதை எனக்கு அனுகிரகம் பண்ணுவார். இன்னும் கிடைக்கலையே, சூழ்நிலை வேற மாதிரி இருக்கேன்னு ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. அனுகிரகம் பண்ணுவார், நான் சொல்லுகிற இயேசு நாமத்தினால. அப்போ இங்கே போட்டிருக்கு, அப்பாவை பற்றியா ரொம்ப முக்கியமான, யாவருக்கும் சம்பூரமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரமாய் இருக்கிற தேவனத்தில் என்ன செய்ய கடவன், கேட்க கடவன். எனக்கு ஒன்று இல்லைன்னா நான் யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும், தேவனத்தில் கேட்க, அப்பாவிடத்தில் கேட்க கடவன். கட்டளையா போட்டிருக்கு, கமாண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த சபைக்கு நிறைய நன்மைகள் தேவைப்படுது. உட்காந்து புலம்புனா என்ன செய்யாது, நடக்காது. யார்கிட்ட கேட்க கடவன், தேவனத்தில் கேட்க கடவன். அப்படி கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாரா, என்ன போட்டிருக்கு, முடிவு வாசிங்க. ஒருவேளை கிடைக்குன்னு போடல, தெளிவாக போட்டிருக்கு, வாசிங்க. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் சிம்பிளாக அதை நம்புறீங்க, எளிமையாக நம்புறீங்களா? கேட்டால் கொடுப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ரொம்ப எளிமையாக போட்டிருக்கு, சிக்கல்லாம் படுத்திக்கிறாதீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு இருந்தா தேவனத்தில் அப்பாவிடத்தில் கேட்க கடவன்.
அதை மட்டும் தான் நீங்கள் செய்யணும். கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கு. இதை நம்பி நாம் என்ன செய்யணும்? அப்பாட்ட கேட்கணும், ஜெபிக்கணும். சில உதாரணத்தை நான் காண்பித்து முடிக்கிறேன். சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார் இல்லையா? எப்படி கொடுத்தாரு? அவன் தூங்கும்போது சொப்பனத்தில் தரிசனமானார், உண்மை. ஆனால் அந்த சொப்பனத்தில் என்ன நடக்குது? நீ பாட்டு தூங்கு, நான் பாட்டு செஞ்சுக்கிட்டு என்ன செய்யலை. என்ன பண்ணார்? வந்தவனே ஒன்று கேட்டார், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேளுண்டார். நீ விரும்புகிற இடத்தில் கேளுண்டார். கேட்ட பிறகு என்ன செய்கிறாரு? அவரும் குறிப்பாக கேட்குறாரு, இந்த ஜனங்கள்லாம் நடத்துவதற்கு எனக்கு என்ன வேணும்? ஞான உணர்வுள்ள இருதயத்தை தாரும் அப்படி சொன்னவனே அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அதனால் அவன் கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அருளினார். சாலமோன் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட கேட்ட பிறகுதான் என்ன பண்ணார்? தேவன் அவனுக்கு ஞானத்தை அருளினார். சரியா? அன்னாளுக்கும் தேவன் என்ன பண்ணார்? பிள்ளையை கொடுத்தார். அவருடைய சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலில் போட்டிருக்கு, 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது அப்படின்னு போட்டிருக்கு. அது வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கிறாள். எல்கனாவுக்கு 2 மனைவி, ஒன்று பெனினாள், இன்னொன்று அன்னாள். அந்த பெனினாள் என்ன பண்ணுறா? அன்னாளை கஷ்டப்படுத்துகிறா. பிள்ளை இல்லாமல் இருக்க சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்கிறா. அது வரைக்கும் காரியம் செய்யலை, மாறல. அழுகிறனால காரியம் செய்யாது, மாறாது. எப்போ காரியம் மாறுது தெரியுமா? அங்கே போட்டிருக்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது ஒரு விஷயத்தை செய்கிறா. அழுதா, ஆனால் அது போட்டிருக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இவ்வளவு நாள் அழுதுகிட்டே இருந்திருப்பா போல தெரியுது. ஏன்னா என்னைக்கு விண்ணப்பம் பண்ணாலும் கர்த்தர் கொடுத்துட்டார். ரொம்ப தெளிவாக கேட்குறா, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் நான் என்ன செய்வேன்? அவனை உமக்கே நான் கொடுப்பேன், உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறா. தொடர்ந்து ஜெபிச்சுட்டே வர்றா. அதை ஏலி பார்த்துட்டே வராரு. பார்த்துட்டே இருக்கும்போது 17 சொல்லப்பட்டிருக்கு, அதை வாசிப்போம். தெளிவாக சொல்ல, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அப்போ கர்த்தர் நம்ம அழுதா கேட்டுருவார் கிடையாது. அண்ணால் அழுது போது ஒன்றும் பிள்ளை கிடைக்கல. என்னைக்கு எழுந்து போய் கர்த்தர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணாலோ ஏலி சொல்றாரு, நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. என்ன கேட்டான்னு ஏலிக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஏலி தப்பா கூட புரிஞ்சுக்கிட்டாரு. இவ என்ன குடிச்சிட்டு இருக்காளோ அப்படின்னு கூட நினைச்சாரு. ஆனால் அவள் இருதயத்தை ஊட்டிட்டான்னு சொல்றா. அப்போ அவள் பண்ண விண்ணப்பம் யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் ஏலி உன்னை சொல்லுவார், நீ என்ன கேட்டையோ அதை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். கவனிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆண்ட சமூகத்தில் போய் அழுவதை நிறுத்திட்டு, ஒரு அழுது கொண்டிருந்தா கூட அந்த அழுகையோடு போய் ஆண்ட சமூகத்தில் உட்காந்து, பல வருஷமாக எனக்கு வேலை கிடைக்கல, பல வருஷமாக எனக்கு இந்த மாற்றம் உண்டாகலை, ஒரு பெருக்கத்தை நான் பார்க்க முடியல, பல வருஷமாச்சு இன்னும் பிள்ளை உண்டாகலை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கர்த்தர் நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த ஏலி மாதிரியே சொல்லுகிறேன், பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படியே அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. கமாண்ட் பண்ணிட்டார் அந்த பிளஸ்ஸிங்கை ஆமென். அப்புறம் திரும்ப போட்டிருக்கு 18, அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆமென். அழுதுகிட்டே இருக்க வரைக்கும் காரியம் செய்யலை, மாறல. சரி, அழுதா காரியம் மாற தெரிஞ்சவன் என்ன பண்ணிட்டா? யார்கிட்ட தான் கேட்குறது? கர்த்தர் தான் செய்யணும். கர்த்தர் சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ண பிறகு அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கேட்டுட்டாரு. கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாலாம்? அவளுக்கு நிச்சயம் வந்துருச்சு, என் வேலை ஒன்றே ஒன்று தான், கேட்கறது மாத்திரம்தான், நான் கேட்டால் கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். நான் பிள்ளையை கேட்டேன் அப்படின்னா பிள்ளையை அனுகிரகம் பண்ணியிருப்பார். ஆமென். நான் ஆத்துமாக்களை கேட்குறேன், கர்த்தர் ஆத்துமாக்களை அனுகிரகம் பண்ணுவார். ஆமென். என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் ஒன்று தான் செய்ய முடியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் எவளும் பெற்றுக்கொள்கிறாள். அதுக்கப்புறம்
அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு துக்கமுகமாக இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தி கேட்ட பிறகு ஜெபம் பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் துக்கமுகமாக இருப்பதில்லை. நீங்கள் கேட்டதை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவார். ஆமென். இன்னும் சில வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். பைபிள் நிறைய இடங்களில் நாம் எங்கே ஆரம்பித்தோம்? நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னை நோக்கி என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒரு காரியத்தை கர்த்தர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். அதான் பைபிள் நிறைய இடத்துல போட்டிருக்கு. சகரியா 10:1 போட்டிருக்கு, பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் பழைய பாட்டில் புதிய பாட்டிலையும் சரி ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பார்க்க முடியும். என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். சகரியா 10:1 போட்டிருக்கு. அதை வாசிப்போமா? பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். யாராவது மழையை வரிசைக்க பண்ண முடியுமா? யோசித்து பாருங்களேன். நம்ம நிலத்துல பயிர் வேணும், யாராவது மின்னல்களை உண்டாக்க முடியுமா? யோசித்து பாருங்களேன். இதெல்லாம் யார் செய்கிறா? கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் பயிர் உண்டாகும்படிக்கு, அவரவருக்கு பயிர் உண்டாகும்படிக்கு அவர்களுக்கு மழை என்ன செய்கிறாராம்? கட்டளை இடுவார். மறுபடியும் பாருங்களேன். நாம் ஒன்றை கர்த்தர்கிட்ட கேட்டால் அதை கர்த்தர் என்ன பண்ணுறார்? கமாண்ட் பண்ணுறார், கட்டளை இடுகிறார். நீ செய்த விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது அப்படின்ட்டார். நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுதுன்றார் ஆண்டவர். உன் ஜெபத்தின்படியே உனக்கு ஆக கடவுதுன்றார் ஆண்டவர். அப்போ இங்கே பாருங்க, பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மழையை யார்கிட்ட கேட்க முடியும்? யார்கிட்ட கேட்க முடியும்? யார்ட்டையும் கேட்க முடியாது, கர்த்தரிடம் தான் கேட்கணும். தெளிவாக போட்டு கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வந்திருக்கு அப்பொழுது. அதான் ரொம்ப முக்கியம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 9:38. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை என்ன செய்யுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். நிறைய ஊழியக்காரன் என்ன செய்யுங்க? எழுப்புங்க அப்படின்னு சொல்லி செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க போட்டிருக்கு. அங்கே வாசிப்போம். கொலோசியர் 4:4. வேண்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் பார்த்து முடிக்க போகிறேன். கொலோசியர் 4:4 நான் வாசிக்கிறேன். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், என்ன பண்ணுறாரு? நாங்கள் எங்களுடைய வேலை என்னது? சுவிசேஷத்தை கொண்டு போகணும், ஒரு பட்டணத்துக்குள்ளே கொண்டு போகணும். அதுக்கு என்ன உண்டாகுன்னு கேட்டால் திறந்த வாசல் உண்டாக வேண்டும். அது எப்படி உண்டாகும்? அந்த திறந்த வாசலை தேவன் தான் செய்ய முடியும். சரி, திறந்த வாசலை தேவன் எப்போ செய்கிறாரு? புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிக் கொண்டா தேவன் திறந்த வாசலை உண்டாக்குவார். வசனம் செல்லும்படியான வாசலை அவர் உண்டாக்கி தருவார். உங்கள் தொழில் பண்ணுறீங்களா? உங்கள் ப்ராடக்ட் போகிறதுக்காக வாசல் அவர் உண்டாக்கி தருவார். வாசலை திறப்பார். ஆமென். ரட்சிப்பு இந்த குடும்பத்துக்குள்ள போகும்படி அவர் வாசலை திறந்தருளுவார். தேவன் தான் செய்வார். ஆனால் எப்போ செய்வார்னு கேட்டால், நான் அவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது வாசலை தேவன் திறக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ரொம்ப ஆழமான வசனம். ரொம்ப எளிமையாக சொன்னால், நம்ம ஆண்டவர் எப்பவுமே அதிகமாய் செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ இங்கே ஒன்று போட்டிருக்குது, நாம் அதை இனிஷியேட் பண்ணணும். நமக்கு ஒரு வேலை இருக்குது அதில். அது எப்படின்னு கேட்டால், நம்முடைய திங்கிங், நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் என்ன கற்பனை பண்ணுறோம். இன்னொன்று முக்கியமாக போட்டிருக்கு, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். ஆமென். அப்போ நான் வேண்டிக் கொள்ளவே இல்லை. நீங்கள் 0வை எத்தனையோட மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வரும்? 0 தான் வரும். நீங்கள் ஜெபமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கவே இல்லைன்னா என்ன பெற்றுக்கொள்வீங்க? ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்பீர்கள் என்றால், நீங்கள் வேண்டிக் கொள்வீர்கள் என்றால், நான் சொல்கிறேன், நீங்கள் வேண்டிக் கொண்டதை விட மிகவும் அதிகமாய் செய்வார்.
என் பொறுப்பு ஒன்றே ஒன்று, நான் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்போ இனிமேல் அது இல்லை, இது இல்லை, இது எனக்கு எப்படி நடக்க போகுது, இதை யார் எனக்கு தரப்போகிறா, யார் இதை செய்வா, எனக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை, என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட இது மட்டும் இருந்திருந்தால் நான் நல்லா வந்திருப்பேன். இப்படி பல காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது சரி கிடையாது. எது வேணும் எது இல்லையோ அதை என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கேட்கணும். நாம் கர்த்தரிடத்தில் கேட்டால், வேண்டிக் கொண்டா, அதை கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். ஆமென்.